போய் ராமநாதபுரம் எலெக்ஷனில் வேட்பாளராக நிறுத்திருக்கிற சொன்ன முட்டாள்தனமான ஐடியா யார் சொன்னது எடுத்துனே கேட்டார். என்னை நிற்கணும்னு சொன்னதில் வாயடைச்சு போகிறாங்க. யாருக்கு மூச்சு விட்டு பேச்சு இல்லை. போங்க போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவுன்னு அறிக்கை விட்டு இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு காலம் பின்னால் வரும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். என்னை வீட்டுக்கு வந்து நான் யாரும் சொல்ல அரசியல் நாகரிகன்னு நான் சொல்லலை. விடிய 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 எங்கள் பையங்களை 2 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டு எங்கள் மறுமனையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் அவசியம் நிற்கணும்னு சொல்லி என்னை வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான் ராமநாதபுரம் கடும் வெயில் 12 நாள் தான் இருக்குது. பலாப்பழ சின்னம் இவங்க வேறு 6 பன்னீர்செல்வம் தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ இம்சையை நீ கொடுக்கணும் தேவையா? காமராஜர் ஐயா வந்து சாத்தோடு நின்று தோத்துட்டாரு, திரும்ப நாகர்கோவில் நாடாளுமன்றத்தில் நிற்கிறாரு. அண்ணா என்ன சொன்னார்? அவர் பெரிய தலைவர், யாரும் பிரச்சாரத்துக்கு போகணும், அவர் ஜெயிக்கணும், நாடாளுமன்றத்துக்கு அவர் போகணும் அப்படின்னு சொன்ன பெருந்தன்மை அண்ணா. அண்ணா எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தாரு, இப்படியா வளர்த்தாரு, சர்வாதிகாரமான வளர்த்தாரு. புரட்சி தலைவர் இப்படியா வளர்த்தாரு கட்சியை. மாண்புமிகு அம்மா அவர்கள் இப்படியா வளர்த்தாங்க. அவரெல்லாம் அனைவரையுமே அரவணைத்து, ஜாதி இல்லை மதம் இல்லை, அனைத்து மக்களும் சமநிலையிலும் தானே கட்சியை வளர்த்தார்கள். நாங்களும் அப்படி பின்னால் தானே அவங்க அம்மா சொன்னதானே கேட்டு வந்திருக்கேன். பன்னீர்செல்வம் என்ன தவறு செய்யும்? என் மகன்கள் என்னுடைய வாரிசுகள் யாருக்கு என்ன தவறு செய்யும்? 38 இடம் போட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்குது நாடாளுமன்றத்தில். ரவீந்திரநாத் இங்கே பெரியவா நாடாளுமன்றத்தில் எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டுங்க அவரால் கொண்டு வர்றதுக்கு. பாரத பிரதமர் ஒருத்தரே ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண விவரம் தெரிஞ்சு என்ன நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுலாம் உங்களுக்கு தெரியுமில்ல. அத்தனை கூத்தியும் நடக்கலாம். அது வரைக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன், எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்க போறாரே அப்படின்னு ஏன் அலறீங்க? அந்த நிலை அது உங்களுக்கு தானே தெரியும். அதான் உங்களுக்கு தெரியும், நீங்க எழுதுங்க. நான் என்ன சொன்னேன்? இருக்காரு ஒவ்வொரு 5 வருடமும் பணி நிறைவுகின்ற போது, சட்டமன்றத்துடைய பணி நிறைவு வந்த போது எதிர்கட்சியில் இருக்கின்றது சட்டமன்ற முதலமைச்சர்களையும் சபாநாயகரும் சந்தித்து வாழ்த்து கொடுத்து தான் வருவார். இந்த நிலையில் தான் நானும் முதலமைச்சர் அவர்களையும் சபாநாயகரும் சந்தித்து நல்ல நிறைவாக பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. நீங்கள் தான் விட மாட்டீங்களே. வெளியே வந்தேன்னு படியை விட்டு கீழே இறங்கல, என்னைய சட்டமன்ற தலைவர் போகிற படியை விட்டு கேட்டீங்க, சொல்லிவிட்டு வந்தேன். இன்றைக்கி இருக்கின்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்லிவிட்டு வந்தேன்? கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது, கட்சி இணையணும். அமித்ஷா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. பன்னீர்செல்வத்துக்கு எந்த நான் கமிட்மெண்ட் சொல்ல மாட்டேன், அவரை மட்டும் என்னை வந்து சந்திக்க சொல்லுவேன். சந்தித்தேன். இங்கே இருக்க அரசியல் நிலவரம்லாம் பேசினா நானும் பேசினேன். அதற்கு முன்னாலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரே சொன்னார், டிடிவி தினகரனுக்கு ஒரு 20 சீட்டு கொடுங்க, என்னுடைய பிஜேபியில் சேர்த்து நான் வந்து போட்டியிட சொன்னார். யார்? எடப்பாடி. முடியாதுனாரு. 15 சீட்டு தர முடியுமாடா? முடியாதாரு. 10 சீட்டு தர முடியுமா? முடியாதுனாரு. எத்தனை இடத்துல நீங்கள் ஜெயிப்பீன்னு கேட்டார். திரும்ப யாரை? எடப்பாடி பார்த்து அமித்ஷா 150 இடம் ஜெயிச்சு நான் உங்கள் கையில் கொடுக்குறீங்க. அப்படியா? சரி, ரைட்டு. நான் சொன்ன டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்த மாட்டார். போன 2019 21 சட்டமன்றத்தில் நிற்க மாட்டார். ஆனால் அவர் சொல்கிற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்கணும் வேணுமணிக்கே கேட்குறாரு. இவர் என்ன சொல்வார்? அதெல்லாம் இப்போ உறுதி சொல்ல முடியாது. நீங்கள் 150 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்களா, ஆளுங்கட்சி வந்துடுறீங்களா, முதலமைச்சர் வந்துடுறீங்களா, கொடுக்கலாம்னு கேட்டார். முடியாதுனாரு. போச்சா? அதைத்தான் இப்போ சொன்னார் பன்னீர்செல்வம்ஜி. நீங்கள் நான் சொன்னமில்ல, அவர்கிட்ட எடப்பாட்டை எவ்வளோ சொன்னமில்ல, கேட்டாரா? ஆட்சி இழந்துட்டு இப்போ 4 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிஞ்சா. இப்போ அவங்க அந்த அலையன்ஸில் இருக்க கூட்டணியை அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல அந்த கூட்டணி. இந்த கூட்டணி இப்போ பலமான கூட்டணியாக இருக்குது. உறுதியாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் பிரிஞ்சு கிடக்குது, எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். ஐயா, நான் வந்து இணையந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சின்னம்மா கூட்டாக வருவாங்க, டிடியை கூட்டாக வருவாங்க, எடப்பாடியை கூட்டாக வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டாக வருவாங்க. நான் இப்போ வந்திருக்கேன் நீங்கள் கூட்டானால. ஏன்னா நான் என்டிஏ விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு பெரிய புண்ணியம் வந்து கும்பிட்டேன். பன்னீர்செல்வம்ஜி, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், 9ஆம் தேதி வருவார், திரும்ப நான் பிரச கொடுத்து சொல்கிறேன்னு சொன்னார். அவர் வரும்போது போனார். அவர் சொன்னார், கேட்கல.
நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு சங்கர மடத்தில் போய் சேர்ந்துலாமா? சொல்லுங்க. என்னங்க இவ்வளோ அநியாயம் அக்கறதையும் பொறுத்து கொண்டு இன்னமும் இங்கேயே ஊசாடி கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க வேண்டிய நீங்களே சொல்லுங்கள்.